வணக்கம் மக்களே, நான் உங்கள் செஃப் பிரவீன். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கலரே மாறாத கொத்தமல்லி சட்னி. கொத்தமல்லி கலரில் எப்படி அடிக்கலான்றதை நீ நம்ம பார்க்க போகிறோம். கொத்தமல்லி வாஷ் பண்ணி எடுத்துங்க. ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் போட்டுங்க, கொஞ்சம் சன்னா தால் போட்டுங்க, அப்புறம் ஒரு தால் போட்டுங்க. அது கொஞ்சம் கோல்டன் கலராக ஆனதுக்கப்புறம் ரஃப் ஸ்லைஸ் ஆனியன் போட்டுங்க. அது கூட க்ரீன் சில்லி, கறி லீவ்ஸு போட்டு கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினா போதும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் ஜிஞ்சரை ஸ்லைஸ் பண்ணி போட்டுங்க. ஜிஞ்சர் ஃப்ளேவர் அது ரொம்ப முக்கியம். ஜிஞ்சர் போட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சால்ட்டு, ஒரு சிட்டிங் மஞ்சத்தூள் அதை போட்டு லைட்டாக சாத்தியம் பண்ணுங்கள். ஒரு பீஸ் டொமேட்டோ போடுங்க. ஃபார்மாலிட்டிஸுக்கு ஒரு பீஸ் டொமேட்டோ தான் போடணும். அதை நான் க்யூபாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சு கொரியண்டர் லீஃப் அதில் போட்டு நல்லா சாத்தியம் பண்ணுங்கள். ரொம்ப சாத்தியம் பண்ணால் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அந்த கலர் சேஞ்ச் ஆகிறப்போ என்ன பண்ணுறேன், கொஞ்சம் லைட்டாக கோகனட், நான் கிரேட்டட் கோகனட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஃப்ரெஷ் கோகனட். அந்த கிரேட்டட் கோகனட் போட்டு ஆஃப் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சு அது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட்னா ரொம்ப ஃபைன் பேஸ்ட் பண்ண வேணாம். லைட்டாக அந்த அந்த தால் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த தால் வந்து கொஞ்சம் நம்ம பல்லில் மாட்டணும். அப்போ தான் அந்த ஒரு டேஸ்ட்டு உங்களுக்கு ஹைலைட்டாக தூக்கி கொடுக்கும். அவ்வளோதான். சட்னி நல்லா பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தடுக்கா பண்ணணும். தாளிப்பு ஒரு பேனில் ஆயில் போட்டுங்க, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் காஞ்ச மிளகா போடுங்க. நல்லா காஞ்ச மிளகாவோட அந்த நெடி தான் அந்த சட்னியை கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பெருங்காயத்தூள் போடுங்க. சட்னி தாளிப்புனாலே பெருங்காயத்தூள் ரொம்ப முக்கியம். அதனால் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு இட்லி 2 இட்லி சாப்பிட வேண்டிய ஆள் இந்த சட்னியோட சேர்த்து சாப்பிட்டா 5 இட்லி கூட சாப்பிடலாம். இதுக்கு நான் கேரண்டி. ஓகே மக்கள், இந்த மாதிரி மோர் வீடியோ பார்க்குறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க.